எவ்வளோங்கண்ணா? ஆ எனக்கு 65 ரூபா 88 பைசா. 65 ரூபா 88 பைசா. இவ்வளோ ரேட்டு போனதுக்கு என்ன காரணம்னா? கொப்பரைக்காய் தண்ணி இல்லைங்க. சரிங்க. கொப்பரைக்காய் 42 ரூபா. எத்தனை காய்ங்க? இது ஒரு 250 காய்ங்க. காய் நல்ல சைஸ் காய்ங்க. சரி. மார்க்கெட் கொண்டு போனால் நல்ல விலை, மக்கள் டக்குன்னு பார்த்து வாங்குவாங்க. அருமையான காய், பச்சையான காய். இந்த மாதிரி குடுமையோட கொண்டு வரணுங்க. ஆமாங்க. 280 காய். காய் நல்லா சைஸ் காய்ங்க. காய் கொண்டாந்தீங்களா? நம்மளுதானுங்களா அது? என்ன ரேட்டுங்க? 53 ரூபா ஒரு பைசா. 53 ரூபா ஒரு பைசா. நம்ம ஊருங்க திருச்செங்கோடுங்க. வணக்கம்ங்க. ஈரோடு வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க சார்பில் வார வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தையில் தேங்காய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. கிட்டத்தட்ட 4-5 வாரமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏராளமான விவசாயிகள் உள்ளூர், வெளியூர், வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய விவசாயிகள் வர்றாங்க. அதே மாதிரி உள் மாவட்டங்கள், வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள்லேருந்து நிறையா வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சும்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 காய்க்கு பக்கமாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. விவசாயிகள் நிறைய ஆர்வம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் கூடுதல் தகவல் என்ன கேட்டிங்கன்னா, அடுத்த வார வியாழக்கிழமைலேருந்து வாழைத்தார் வாங்குறாங்க. நம்ம வந்து தேன் வாழை, ரஸ்தாளி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி, நம்ம வந்து இந்த பகுதியில் நிறைய விவசாயிகள் பயிரிட்டுருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தேங்காயோட கூடுதலாக அடுத்த வாரம் வியாழக்கிழமைலேருந்து காலையில் ஒரு 7 மணிக்கு கேட்டால் வாழைத்தார் கொண்டாந்துருங்க. நீங்கள் வாழைத்தார் வந்து நாங்கள் இடக்கணக்கில் டெண்டர், இது எப்படி தேங்காய் எப்படி நடக்குதோ அதே மாதிரி டெண்டர் முறையில் இடக்கணக்கில் வாங்குறாங்க. நம்ம விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை கேட்டு அடுத்த வாரத்தில் வந்து வியாழக்கிழமை தேங்காயோட சேர்ந்து வாழைத்தாரும் ஆகுதுங்க. இன்னைக்கு ஒரு 50,000 காய் கொண்டு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு குட்டானா போய் பார்க்க போகிறோமுங்க. இன்னைக்கு நாளைக்கு ரேட்டு ஏறலாம் இறங்கலாமுங்க. இன்னைக்கு ரேட்டுக்கு காய் என்ன சைஸ் இருக்கு, காயோட தரம் என்ன, அதுக்கு என்ன வியாபாரிகள் ரேட்டு கோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். இப்படி பார்க்கும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, வீட்டிலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சுமார் இந்த காய் இந்த ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருங்க. நாளுக்கு நாள் விலை ஏறினாலும் இறங்கினாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு குட்டானா பார்க்குறோம். இன்னைக்கு அதிக ரேட் என்ன, குறைந்த ரேட் என்ன, சராசரி ரேட் என்ன எல்லாமே பதிவு பண்ணியிருக்கிறோம். நிறைய பார்க்குறவங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்துறீங்க. வீடியோ முழுசும் பாருங்க, அப்படின்னா தான் முழு தகவலை பார்க்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. வாழைத்தார் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னீங்க. என்ன கிழமை எப்படிலாம் காய் கொண்டு வரது சொல்லுங்கண்ணா. நாங்கள் இப்போ சிவகிரி வார சந்தையில் ஒரு 6 வாரமாக தேங்காய் ஏலம் நடத்திட்டு இருக்கிறோம். எங்கள் ஈரோடு வேளாண்மை குரூப் சங்கம் சார்பாக. சரிங்க. இப்போ அடுத்து வந்து வர வியாழக்கிழமையிலிருந்து வாழைத்தார் வந்து காலையில் 7 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ள ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். சரி, அதையும் ஆரம்பிச்சுன்னா இந்த விவசாயிகள் கோரிக்கை கேட்டு அதையும் நாங்கள் நடத்தலான்னு இருக்கோம். சரி, கூடுதலா தேங்காய் ஒரே நாள் தேங்காயும் வாழைத்தாரும் காலையில் 7 to 8க்குள்ள 8-9 மணிக்குள்ள வாழைக்காய், அப்படியே தேங்காய் கொண்டு வர விவசாயிகள் 2 ஒட்டுக்கு கொண்டு வந்தா பயன்பெறும். சரிங்க. என்ன இடக்கணக்கு வாழைத்தார் வந்து இடக்கணக்கு தான், தார் கணக்கு கிடையாது. இடக்கணக்கு வாங்குறீங்க. டெண்டர் தான், அதுவும் டெண்டர் தாங்க. தேங்காய் மாதிரியா தானுங்க? தேங்காய் மாதிரியா தான். எடை போட்டு அவங்களுக்கு வியாபாரி வந்தாங்கன்னா அவங்க டெண்டர் தான், மறைமுக டெண்டர் தான். தகவல் நன்றிங்கண்ணா. 270 காய் கொண்டு வந்துருக்குறாங்க. 52 ரூபா 19 காசுங்க. ஒரு கிலோ காய் வந்து 52 ரூபா 19 காசுங்க. வணக்கங்க. எத்தனை காய் கொண்டு வந்திருக்கீங்க? 270 காய். காய் இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுங்க? இன்னைக்கு 52 ரூபா 19 காசு. 52 ரூபா 19 காசுக்கு. சரிங்க. நீங்க இயல்பாவே வந்து வீட்ல இருந்து வியாபாரி போடுவீங்களா, அந்த மாதிரி மார்க்கெட் கொண்டு போவீங்களா? எப்பவும் வியாபாரிக்கு அப்படியே காயா கொடுத்துருவாங்க, பச்சை காயா. சரிங்க. இந்த டைம் சரி மார்க்கெட் கொண்டாடலாம்னு கொண்டு வந்தங்க. கசங்கள் போட்டு குடுமி எடுத்து கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க. சரிங்க. பரவாயில்லைங்க. ரேட் பரவாயில்லைங்களா? காய் எவ்வளவு தானுங்களா? வீட்டுல இருக்குங்களா? அவ்வளவுதாங்க. நீங்களே மட்டும் வாங்கி கொண்டாண்டீங்களா, ஆள் விட்டு வாங்குனீங்களா? ஆள் விட்டு தான் வாங்குறோம். காய்க்கு எவ்வளவு கொடுத்தீங்க? ₹1.20 பைசாங்க. சரிங்க. சுத்து மரங்களா தோப்புங்களா? நம்மளுது சுத்து மரம் தாங்க. சுத்து மரம் தானே. சரி. 52 ரூபா 29 பைசாங்க. 52 ரூபா 29 பைசாங்க ஒரு காய். 50 காய் கொண்டாந்துருக்காங்க. நீங்கள் 50 காய் இருந்தாலும் கொண்டாடலாங்க, 500 காய் இருந்தாலும் கொண்டாடலாம், 50,000 காய் இருந்தாலும் கொண்டாடலாமுங்க. பச்சைக்காய்ங்க 42 ரூபா 99 பைசா போட்டிருக்காங்க. தயவுசெய்து பச்சைக்காய், இந்த மாதிரி பச்சைக்காய் கொண்டாடும்போது கை குடுமையோடு கொண்டுட்டு வாங்க. இது மார்க்கெட்டுக்கு போகிறதுங்க. குடுமி எடுத்து கொண்டாடும்போது ரேட்டு ரொம்ப கம்மியாக போகுதுங்க. குடுமையோடு கொண்டாந்தா கொஞ்சம் சேர்த்தி போகும்னு சொல்கிறாங்க. 53 ரூபா 53 காசுங்க. 55 காய் கொண்டாந்துருக்காங்க. 400 காய்ங்க. 51 ரூபா 85 காசுங்க. 51 ரூபா 89 காசு. 52 ரூபா 90 காசுங்க. 505 காய்ங்க. இதில் 51 ரூபா 89 காசுங்க. 200 காய்ங்க. 52 ரூபா 50 காசுங்க. 52 ரூபா 50 காசு.
52 ரூபா 50 காசுங்க. இதுவுமே 135 காய்ங்க. காய் நம்மளுதுங்களா? சரி, 51 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க. வாங்க. 53 ரூபா 90 காசுங்க. 87 காய்ங்க. 360 காய்ங்க. 51 ரூபா 99 காசுங்க. இது 3500 ரூபாய்ங்க. 52 ரூபா 99 காசுங்க. ஆயிடுச்சு 42 ரூபா காய்ங்க. இது ஒரு 250. 250 காய்ங்க. காய் நல்ல சைஸ் காய்ங்க. சரி. மார்க்கெட் கொண்டு போனால் நல்ல விலை, மக்கள் டக்குன்னு பார்த்து வாங்குவாங்க. அருமையான காய். பரவாயில்ல, ரேட்டு பரவாயில்லைங்க. ரைட். பச்சையான காய் இந்த மாதிரி குடுமையோட கொண்டு வரணுங்க. ஆமாங்க. 280 காய். காய் நல்லா சைஸ் காய்ங்க. 250 காய் 42 ரூபாய்ங்க. 250 காய் 42 ரூபா குடுமையோடங்க. இந்த மாதிரி பச்சை காயெல்லாம் வந்து கொண்டு வரும்போது குடும்பியோட அந்த மாதிரி அழகாக கொண்டாந்து விடுமுங்க. 630 காய்ங்க. 53 ரூபா 1 பைசாங்க. 200 காய்ங்க. 52 ரூபா 69 காசுங்க. 52 ரூபா 69 காசு. காய் பாருங்க, நல்லா காஞ்ச காய்ங்க. நல்லா காய்ச்சல் காய். காய் ஒரே தினுசா இருக்குது பாருங்க. ஒரே காய் 52 ரூபா 29 பைசாங்க. 52 ரூபா 29 பைசா. 51 ரூபா 49 பைசாங்க. 51 ரூபா 49 பைசா. நம்மளுதுங்களா அது? 48 ரூபா 69 பைசாங்களா? அதுக்காக வந்தீங்களா? சரி. எனக்கு 65 ரூபா 88 பைசாங்க. 65 ரூபா 88 பைசாங்க. இவ்வளவு ரேட்டு போனதுக்கு என்ன காரணம்னா? கொப்பரைக்காய் தண்ணி இல்லைங்க. சரிங்க. கொப்பரைக்காய் கொஞ்சம் சேதாரம் இருந்தால் எடுத்து கொடுத்துடலாம். கழிச்சு எடுத்துக்கிறதுங்க. சரிங்க. செக் பண்ணிட்டு காய் செக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இப்போ செக் பண்ணிட்டு 65 ரூபா 88 பைசா. ரேட் எவ்வளவு போயிருக்குங்க? 53 ரூபா 99 காசு. 53 ரூபா 99 காசு. எத்தனை காய் சொல்லியிருக்கிறீங்க மொத்தம்? 5000 காய். எப்படி ரேட் பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்லைங்க. கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் ஏற்றமாக தான் இருக்குது. ரேட்டு கரெக்டான ரேட்டு தான். சரி. இப்போ வந்து இது எவ்வளோ இடம் வருங்கிறீங்க? ஆவரேஜ் காய் குட்டாங்க கிடக்கிறது பூரா 450 கிராம் கண்டிப்பாக. 450 கிராம் வரும். அப்போ காய் போட்டு 1 மாதம் ஆச்சுங்க. நல்ல கசங்கள் காய்ங்க. போட்டு குட்டான்லேயே 1 மாதம் போட்டு தான் மட்டை வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க. 30 நாள் ஆகுது. போட்டா இது அள்ளிட்டீங்களா இருக்குது? காய் என்ன ரேட்டு போயிருக்குங்கண்ணா? 52 ரூபா 93 காசு. 52 ரூபா. காய் கட்டுங்க. 99 காசு. ஆஹா, 99 காசு. எவ்வளோ ரேட்டு பரவாயில்லைங்கண்ணா? பரவாயில்ல. நல்ல ரேட்டு. ரைட். எத்தனை காய் வந்தீங்கன்னா? 400 காய். ரைட். இதா இருக்குது இல்ல? நானே வரேன் 52 ரூபா 79 பைசா. 400 காய். போன வாரம் எத்தனை காய் கொண்டு வந்தீங்க? 700 காய். அது என்ன காய் இருக்குது? அடுத்த வாரத்துக்கு இருக்குது. அடுத்த வாரம் கொண்டாடுறீங்களா? ரைட். தம்பி பாட்டு வந்துடுறேன். எத்தனை காய் கொண்டாந்தீங்கண்ணா? 1700. 1700. ரேட் என்ன சொன்னீங்க? 65 ரூபா 89 பைசா. எத்தனை காய் சொன்னீங்கன்னா? 1700. எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா போட்டு? இது வந்து 50 காய். 54 காய். பூரா கொப்பரை தான், தண்ணியே இல்லை. ரைட்டு. நம்ம ஊருங்க? திருச்செங்கோடு. அங்கிருந்து கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ஒரே அட்டி தானே வேற கொண்டாந்துருக்கீங்களா? அது என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுண்ணா? சரிங்கண்ணா. அது எத்தனை காய் வந்துருக்குது அதில்? 3300. ரேட்டு பரவாயில்லைங்களா? ரெண்டுமே ரேட்டு பரவாயில்ல. சரிங்க. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க? 101 காய். 101 காய். ரேட்டுக்கு போயிருக்குதுங்க.
53 39ங்க. 53 ரூபா 39 பைசாங்க. பரவாயில்லைங்களா ரேட்டு? பரவாயில்லை. போன வாரம் கொண்டாந்தீங்களா? போன வாரம் கொண்டாந்தோம். போன வாரம் எத்தனை கொண்டாந்தீங்க? 53 59 69 பைசாங்க. 69 பைசா. இந்த காய் வீட்டில் இருக்குங்களா? இருக்குதுங்க. நீங்களே மட்டும் வாங்கிறீங்களா ஆள் விட்டு வாங்குறீங்களா? நாங்களே வாங்கிடுவோம். வாங்கிறீங்க. பக்கத்தில் இருக்காட்டி வார வாரம் கம்முன்னு போச்சுங்க. வச்சு. பச்சை காய் எத்தனை கொண்டு வந்தீங்க? 21 காய். 21 காய் இருக்குதுங்க. 48 ரூபாய்ங்க. 48 ரூபாய்ங்க. பரவாயில்லைங்களா ரேட்டு? பரவாயில்லை. சரிங்க. இந்த நோம்பிங்கனால கொஞ்சம் தடவை பச்சை காய் நல்லா ரேட்டு போயிருக்குதுங்க. ரேட்டு போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோக்கு மேலே வருங்களா? 600 கிராம் வருது. 600 கிராம் போட்டு தான் கொண்டாந்துருக்கீங்க. ஓ மட்டை வாங்கி அங்கேயே காய் இடம் போட்டு தான் கொண்டாந்துருக்கீங்க. ஓ சரி சரிங்க. இப்போ நல்ல ரேட்டுங்க பரவாயில்லைங்க. 3000 காய்ங்க 53 ரூபா 51 பைசாங்க. 53 ரூபா 53 ரூபா 51 பைசாங்க. சாக்கு பிடிச்சிட்டிங்களா? இதெல்லாம் சாக்கில் பிடிச்சிட்டாங்க. 51 ரூபா 69 காசுங்க. 51 ரூபா 69 காசுங்க. இந்த காய் பாருங்க 51 ரூபா 99 காசுங்க. $900 காய்ங்க 51 ரூபா 39 பைசாங்க. அண்ணா வாங்கண்ணா வாங்க வாங்க. நம்மளுக்கு உணர்ந்தீங்களாங்கண்ணா? அதை பார்த்தேன் அண்ணன் பார்த்தேன். 500 ரூபாய்ங்க 52 ரூபா 29 பைசாங்க. நாலாவது கொண்டாந்துருக்காங்க. எத்தனைன்னு தெரியலீங்களே. 3000 காய்ங்க 52 ரூபா 69 பைசாங்க. 52 ரூபா 69 பைசாங்க. இது பாருங்க பச்சைக்காய் கொண்டாந்து கொண்டாந்துட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி பச்சைக்காய் கொண்டாந்துட்டாங்க. அப்படி இருந்துமே கூட 250 காய் 53 ரூபா 52 காசுங்க. இந்த பச்சைக்காயெல்லாம் கழிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ரேட்டு போயிருக்குங்க. அப்படியே கொண்டாந்துட்டாங்க. 54 ரூபாய்ங்க 54 ரூபா 55 காசுங்க. 54 ரூபா 55 பைசாங்க. 53 ரூபா 51 பைசாங்க. காய் பாருங்க முரட்டு காய்ங்க 52 ரூபா 29 பைசாங்க. 300 காய். ஐம்பத்தி 3 ரூபா 39 பைசாங்க. 565 காய்ங்க. 52 ரூபா 52 பைசாங்க. 800 காய்ங்க. 53 ரூபா 1 பைசாங்க. 285 காய்ங்க. 121 ரூபாய்ங்க. 50 ரூபா 69 பைசா. இது என்ன ரேட்டுங்க? 50 ரூபா 89 பைசாங்களா? 25 காய். 53 ரூபா 99 பைசாங்க. 1600 ரூபாய்ங்க. களிகாய்ங்க ஃபுல்லாக களிகாய்க்கு 30 ரூபா 60 பைசாங்க. 30 ரூபா 60 பைசா. 51 ரூபா 51 ரூபா 69 பைசாங்க. 51 ரூபா 89 பைசா. இது 51 ரூபா 69 பைசா. இது 51 ரூபா 89 பைசாங்க. 40 காய்ங்க 52 ரூபா 89 பைசா. 3000 காய்ங்க 53 ரூபா 99 பைசாங்க. 54 ரூபா 90 பைசாங்க. 350 காய்ங்க. 55 ரூபா 90 பைசாங்க. 55 ரூபா 90 பைசாங்க. 55 ரூபா 90 பைசா. 140 காய்ங்க. 52 ரூபா 52 பைசாங்க. பச்சைக்காய் கலந்து கொண்டாந்துட்டாங்க. 52 ரூபா 52 பைசாங்க. 141 ரூபாய்ங்க. 52 ரூபா 52 பைசா. அண்ணா அண்ணா காய் வந்துருக்கு பாருங்க. 52 ரூபா 52 பைசா. நல்லா போயிருக்குண்ணா. நேரம் நல்ல ரேட்டு போயிருக்குது. 52 ரூபா 69 பைசா. 300 காய்ங்க. நல்ல ரேட்டுங்க. 52 ரூபா 55 காசுங்க. இதுவுமே 90 காய்ங்க.
51 ரூபா 79 பைசாங்க. 51 ரூபா 49 பைசாங்க. 53 ரூபா 1 பைசா 100 காய் கொண்டாந்துருக்காங்க. இது பாருங்க 52 ரூபா 1 பைசாங்க. இது 61 ரூபா 90 பைசாங்க. 61 ரூபா 90 பைசா 150 காய்ங்க. 56 ரூபா 90 பைசாங்க. 1100 காய் 56 ரூபா 90 பைசாங்க. இது 52 ரூபா 99 பைசாங்க. 390 காய்ங்க. 53 ரூபா 99 பைசாங்க. இது பாருங்க 52 ரூபா 99 பைசாங்க. என்ன ரேட்டு போயிருக்குதுங்க நம்மளுது? 53 ரூபா 52 பைசாங்க. எத்தனை காய் கொண்டாந்துருக்குறோங்க? 2300 காய்ங்க. ரேட்டு பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. ரெகுலராக நீங்கள் மரம் அடைக்கிறீங்களா போட்டு கொண்டாந்து வைக்கிறீங்களா? இல்ல அப்படியே காயாத்தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. மட்டை வாங்காம வித்துக்கிட்டு இருந்தீங்க? வாங்காம வித்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல்ல இப்போ இப்படி சிவகிரியில் ஆரம்பிச்சிருக்குன்னு போட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சரி கொண்டு வந்து பார்க்கலான்ட்டு இந்த தடவை இந்த வாரம் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். வாரம் கொண்டு வாங்க. கண்டிப்பா. அடுத்த வாரம் வாழைக்காய் ஆரம்பிக்கிறோம் இருக்காங்க. வாழை மரம் இருக்குதுங்களா நம்மளது? இருக்குங்க. சரிங்க. வாழைத்தாரும் கொண்டு வா. இடக்கணக்கில் போட்டு இருக்காங்க. சரி. அதனால வாழைத்தாரும் கொண்டு வாங்க. கண்டிப்பா. நன்றிங்க. காய் கொண்டாந்தீங்களா? நம்மளுதானுங்களா அது? என்ன ரேட்டுங்க? 53 ரூபா 1 பைசாங்க. 53 ரூபா 1 பைசா. 1 பைசா. நம்ம ஊருங்க? திருச்செங்கோடுங்க. திருச்செங்கோடுங்களா? திருச்செங்கோடுல இருந்து வரேன். டவுன் பிளேயரா? சுத்து போறாங்களா நம்மளுக்கு தோப்புங்களா? நம்மளது சுத்துப்பா இருக்கு. சரிங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு போயிருந்தீங்க? நீங்க அங்க திருச்செங்கோட்லயே போட்டாங்க. அங்கலாம் இப்ப வந்து நந்தாசுலாம் பக்கத்துல தான். அங்கிருந்து வந்திருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். வாரம் வாங்க. கண்டிப்பா வருவாங்க. சரிங்க. நம்மளுக்கு தலைமுறை எத்தனை இருக்குதுங்க? நம்மளது ஒரு 250 மாதிரி இருக்கு. 250 மாதிரி இருக்கு. ஸ்டாக் நிறைய கிடைக்குங்க. இப்ப சரி. சாம்பிள் கொண்டு வந்தாங்க இங்க சிவகிரி வரலாம். சரி. ஓ பார்த்துட்டு சாம்பிள் கொண்டாந்து மார்க்கெட்டை பார்த்து போறதுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் 2-3000 காய் இருக்கு எனக்கு. காய் கடை கண்டிப்பாங்க. பக்கத்துலேருந்து கொண்டாட சொல்லுங்க. சரி. மொத்தம் இன்றைக்கி வரதுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 காய்ங்க. 30/7/2026 வியாழக்கிழமைக்குங்க. அதிகபட்ச விலைங்க தேங்காய் 1 கிலோ 65 ரூபா 88 பைசாவுக்கும், குறைந்தபட்ச விலையாக 48 ரூபாய்க்குமே, சராசரி விலை 1 கிலோ தேங்காய் சராசரி விலை வந்து 55 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. நீங்கள் அடுத்த வாரத்துலேருந்து தேங்காய் கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா வியாழக்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் கொண்டாந்துருங்க. பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், ஆதார் ஜெராக்ஸுங்க, ஃபோன் நம்பர் எழுதி கொண்டாந்துருங்க. முதல்ல தேங்காய் கொண்டு வர மாதிரி தான் 2 ஃபோட்டோ கேட்குறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வர சொல்கிறாங்க. தேங்காயை கொண்டு வரும்போது நல்லா தரம் பிரித்து கொண்டு வந்துருங்க. பச்சை காயாக கொண்டு வரீங்கன்னா மார்க்கெட்டு கொண்டு வர மாதிரி பச்சை காயாக இருந்தால் குடுமையோட கொண்டு வர சொல்கிறாங்க. நல்ல காஞ்ச காய், நல்ல கசங்கல் காய், நல்லா டேரெக்டாக பருப்புக்கு போகிறதா இருந்ததுன்னா குடுமி எடுத்து கொண்டு வர சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனல் பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் பார்க்கலாம். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறதுங்க. நன்றி, வணக்கமுங்க.